உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்து அடுத்தவர்களோட நலனையும் நீங்கள் காத்து வருகிறீர்கள். இது உங்களால் மட்டுமே சாத்தியமாகும். ஆகையால் தங்களுடைய வாக்கிற்கு நானும் கட்டுப்படுகிறேன். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்களே செய்யுங்கள். ஆனால் நான் என்னுடைய அம்பை மீண்டும் பெற முடியாது. ஆகையால் என் சார்பாக இந்த ஸ்ரீ கமலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாராயணரே. தாங்களும் என் இரத்த கமலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம், அற்புதம் நாராயணா, மிக அற்புதம். இனி இந்த ஸ்ரீ கமலம் என்றென்றும் என்னுடைய கரங்களில் இருக்கும். சுக வைபவத்தை காப்பதற்கு நான் தங்களுக்கு அளித்த வாக்கு அதனுடைய அடையாளமாக விளங்கும். அதோடு உங்களை பாதுகாக்கும் சின்னமாக இந்த சிவப்பு கமலம், இதை எப்போதும் என்னுடவே வைத்துக் கொள்வேன். இருவரும் அற்புதமான லீலைகளை எங்கள் முன் புரிந்தீர்கள் லக்ஷ்மி, நாராயணா. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் உங்கள் வலையில் சிக்கப் போவதில்லை. உங்களுக்கு நன்றி சொல்ல போவதும் இல்லை, உங்களை கண்டு பயப்படவும் இல்லை. பேசுவதற்கு முன்பு காலத்தையும் இடத்தையும் பாருங்கள் திதி. இப்பொழுதுதான் நம்முடைய மகனை இழந்திருக்கிறோம். மகனை இழந்தது உண்மைதான். ஆனால் ஹயக்ரீவனின் மரணத்தின் துக்கம், கோபம், பழிவாங்கும் எண்ணம் இன்னும் என்னுடன் அதிகமாக உள்ளது. ஹயக்ரீவனின் உடல்தான் எரிந்திருக்கிறது. ஆனால் அவனது லட்சியத்தை நான் உயிரோட்டத்துடன் வைத்திருப்பேன். நாராயணா, ஹயக்ரீவனின் உடலை எரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜோதியானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அதாவது நாங்கள் அசுரர்கள் உங்கள் அனைவரிடத்திலும் இருக்கும் அதிகாரத்தையும் உங்கள் பதவிகளை அழிக்கும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அசுரர்களுடைய அதிகாரங்கள் எல்லா திசையிலும் நிச்சயம் பரவிவிடும். அது பரவும் வரை இந்த ஜோதி எரியும். பழி தீர்க்கும் எண்ணத்தோடு வரும் அக்னியை விரைவில் அழித்தாக வேண்டும் அசுரமாதா. இல்லை எனில் அது உடல்களை எரித்துக் கொண்டே இருக்கும். தங்கள் மகனுடைய செயலுக்காக அவன் தண்டனையை பெற்றான். இந்த யுத்தம் இதோடு முடிகட்டும்.
அதுவே நமக்கு உச்சித்தமாகும். இது நடக்காது. இந்த யுத்தமும் அடங்காது. இந்த போராட்டமும் நிற்காது. ஆசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் தேவர்களின் தோல்வியில்தான் யுத்தம் முடியும். நாராயணா, தோல்விக்காக பழி வாங்குவதா? அசுரமாதா திதி அநியாயம் செய்கிறார்கள். பார்த்தீர்களா நாராயணரே, யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உங்கள் லக்ஷ்மியையே எதிர்த்தீர்களோ அவர்கள் இப்போது உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். உங்களுக்கே சவால் விடுக்கிறார்கள். இது யாவும் விதியின் விளையாட்டு தேவி. நமக்கும் இவர்களுக்கும் இதுவே வித்தியாசம். அதாவது நாம் லட்சியத்தினை மனதில் கொண்டு முடிவெடுக்கிறோம். அதோடு நாம் அநியாயம் செய்வதில்லை. லட்சியங்களை தாண்டி கவனிக்க வேண்டும் அசுரமாதா. ஓர் தாய் தன்னுடைய மகனுக்கு உயர்வான எண்ணங்களை தர வேண்டும். அழிவினை கற்றுத்தர மாட்டார். இந்த ஜோதியை தாங்கள் இன்று அணைக்கவில்லை என்றால் ஓர் நாள் தாங்கள் தனியே நிற்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் தனியாக இல்லை அசுரமாதா. நான் தாய் திதி மற்றும் ரிஷி கஷ்யபரின் மகன் ஸ்வர்பானு. என் சகோதரனின் லட்சியத்திற்கும் அசுரமாதா திதிக்காகவும் நான் நிற்பேன். அதோடு நான் அசுர சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி மகாபலி. நானும் அசுர மாதாவிற்கு துணை புரிவேன். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் புரியும் லீலையை கண்டு நாங்கள் பயந்து போய்விடுவோமா? எங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்போமா? இல்லை. எங்கள் அரசன் இன்று இல்லை. ஆனால் எங்கள் ராஜமாதா எங்களோடு தான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு சக்தியாக விளங்குவோம். சொர்ணபானு மற்றும் மகாபலி. நான் அசுரமாதாவின் ஒரு கரமாக இருப்பேன். இந்த பழிவாங்கும் எண்ணத்தில் எரியும் ஜோதியில் இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைப்பேன். அதோடு நானே அவர்களுடைய மற்றுமொரு கரமாவேன். இந்த அக்னியை ஒருபோதும் அணைய விட மாட்டேன். நாங்கள் அசுரர்கள் எந்த ஒரு சவாலையும் ஏற்கொள்ள தயங்க மாட்டோம். எங்கள் மன்னன் அழிந்து விட்டான். ஆனால் நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம். நாங்கள் ஒன்றுதான். ஆனால் நீங்களோ தனியாக நிற்கிறீர்கள் நாராயணா. ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. நாராயணர் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி நிச்சயம் இருப்பாள். லக்ஷ்மி அருகில் இருக்கும் வரையில் நாராயணர் என்றும் தனியாக இருக்க மாட்டார். நம் எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் மனம் ஒன்றுதான். லக்ஷ்மி நாராயணர் தனித்தனி என்று நினைத்து ஹயக்ரீவன் தவறு செய்தான். அதை நீங்களும் செய்யாதீர்கள். லக்ஷ்மி நாராயணன் ஒன்றுதான். ஒன்றுதான்.